லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பப்பாக்கா கூட்டோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பப்பாக்கா நல்லா தோலாக சீவி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை விட சின்னதாக கட் பண்ணாலும் பரவாயில்ல. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் வெந்துடும். அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து பொடிச்சு அரைக்குறையாக பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 2 பத்து நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கேன். அதில் வந்து நம்ம அந்த 10 நிமிஷத்துக்குள்ளாடி இதெல்லாம் பண்ணி முடிக்கும். கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பப்பாக்காவும் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பப்பாக்கா கூட வந்து தேங்காய், அரிசி வறுத்தது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து வேக விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒரு கூட்டு வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா மிச்சம் கொஞ்சமாக ஒரு 10 பீஸ் கிட்ட வந்து எனக்கு கிட்ட பப்பாக்கா இருந்துச்சு. அதை வந்து மோர் குழம்பு செஞ்சது. அந்த மோர் குழம்பு